ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கோயம்புத்தூர் ஸ்டைலில் நல்ல மணக்க சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருள் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனும் 8 பல் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ, ஒரு 2 கருவேப்பிலை, ஒரு கப்பு அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதே அளவுக்கு ஒரு 1.5 கப் ரைஸை எடுத்துக்கலாம். 1.5 கப் ரைஸ், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 20 கிராம் அளவுக்கு சாம்பார் பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். வாங்க சமைக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வச்சுருக்க 1 கப் பருப்பு, அப்புறம் ரைஸ், அப்புறம் சீரகத்தை ஆட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வெட்டி வச்சுருக்கிற ஆனியனையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிப்போம். அப்புறம் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மஞ்சள் தூள், சில்லி பவுடர். இது கூடவே நம்ம வச்சுருக்கிற அந்த தக்காளியை பொடியாக கொஞ்சம் அப்படியே கூட கட் பண்ணி போடலாம். 2ஆக கட் பண்ணி நான் போடுறேன். இப்போ போதுமான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இதோட அப்படியே நெய்யை ஆட் பண்ணிப்போம். ஃபைனலாக இதோட நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். பத்தலைனா அப்புறமா ஆட் பண்ணிப்போம். இப்போது அந்த குக்கரை மூடிட்டு குக்கர் வச்ச பிறகு 3லேருந்து 4 விசில் வர வெயிட் பண்ணுங்கள். வந்துடுறேன். ஹலோ மக்களே, நானும் வந்துட்டேன். குக்கரில் 4 விசில் வந்தாச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாப்பா என்ன ஸ்மெல்லு! நல்லா குழச்சி விட்டுருவோம். தனியாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிற வரை வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிப்போம். கடுவை சேர்த்துக்குவோம். ஓகே, அது கூடவே வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சாம்பார் சாதத்தை இதனோட அந்த தாளிப்பில் ஆட் பண்ணி சேர்த்துக்குவோம். ஸோ இது நல்லா கிளறி விட்டுருவோம். லோ ஃப்ளேமில் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு தீஞ்ச வாசம் வந்துடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்
ஃபைனலாக நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த புளியை தண்ணி ஆட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் டேஸ்ட். இந்த புளிப்போடு சேர்ந்து சாப்பிடும்போது தான் இந்த சாம்பார் சாதத்துக்கு உண்டான டேஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். மேலாக ஊற்றிப்போம். இதோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருவோம். ஸோ சாம்பார் சாதம் ரெடி. சரி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சுவையான சாம்பார் சாதம். மக்களே, சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான். சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.